நான் என்ன சொல்ல மறுத்தேன், இறந்தா ஊர் ஆளணும். நான் எல்லா மேடைகளையும் சொன்னேன், நீ இறந்தேன்னா உங்க ஊரே ஆளணுண்டான்னு. ஒருத்தன் செத்தான், ஊர் புறம் அழுதுட்டு. அதுல ஒரு பையன் மட்டும் ரொம்ப அழுதான். என்னடான்னு, நேற்று வர நான் கொடுக்காம இருந்தேன்னாச்சு, நேற்று பார்க்க ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டேன், செத்து போயிட்டாங்க. அவன் ஊர் வாரம் கடன் வாங்கிட்டு செத்துருக்கான், அதான் ஊரே எழுதிருக்கு. சுப்பியா மட்டும் தனியா இருந்தான். என்ன நேற்று வர பணமே கொடுக்க மாட்டான் அவன் நம்பி, நேற்று 500 ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு செத்து போயிட்டான். அப்படி அழக்கூடாது. செத்தா அந்த நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ, என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். நான் பார்த்ததுல தமிழ்நாட்டில் வள்ளல்னு பார்த்ததுல இந்த மலையாளத்தில் வந்து அந்த நடிகர் இருக்கார்ல எம்ஜிஆர், அவர் தான் அள்ளி கொடுத்துருவார். மாப்போசி சட்டப்பேரவை தலைவர், வயசானவர். சட்டப்பேரவை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனோம். இவர் போகாம அங்கேயே சுத்திட்டு இருக்காரு. எம்ஜிஆர் என்ன வீட்டுக்கு போலையான்னு. இல்ல தம்பி, வீடு போனா வெப்பமா இருக்கு, இந்த ஏசியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். எம்ஜிஆர் கூட்டு போய் தாராளமா வச்சுக்கிட்டாரு. ஒரு 5 மணி நேரம் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பேசி எல்லாம் பண்ணிட்டு எம்ஜிஆர் வீட்டுக்கு போங்க ஏங்காரு. மாப்போசி வீடு பூரா ஏசி பண்ணியாச்சு. அது அவனுக்கு தான் உண்டு, அந்த ஆள்கிட்ட. நான் முதல்ல ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன். பழகின பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம பிள்ளைமார் 2 வாத்தியார்களுக்கு சொல்லியிருந்தேன், தமிழாசிரியருக்கு கூட்டு போயிட்டேன். சம்பாத் அப்படின்னாரு. 2 பெட்டி வந்தது, 2 பெட்டியும் கையில் கொடுத்துட்டாரு. இந்த தமிழ் வாத்தியார் 2 இன்னைக்கு நான் 1 லட்ச ரூபா இருக்கும், 50,000 ரூபா இருக்கும்னு திறந்து பார்த்தா 2லயும் 20 லட்சம் ரூபா. எனக்கு என்ன பையன் வந்துட்டு, இவங்களே பசியாளி, 20 லட்சம் பார்த்தா அதிர்ச்சியில் செத்துக்கிட்டு போகக்கூடாது, பத்திரமா ஊர்ல கொண்டு விட்டுருவோன்னு பிளைட்ல கூட்டு வந்து வீரகாரம்பூர்ல கொண்டு விடுறேன். இந்த வீட்டு வாசல் அந்த அண்ணி நிக்கிறாங்க. இவர் போறாரு. அந்த அண்ணி சொல்லுது, நேத்தே இந்த வீட்டை வந்து நம்ம பேருக்கு வாங்கி தாசில்தார் பத்திரம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இல்லைன்னு எவன் முறையாம ஈதல் கொள்ளனுடையான்னு கேட்டான். வள்ளுவர் சொல்வாரு, உன்கிட்ட வந்து இவனா இல்லைன்னு கேட்டான்னு வச்சுக்க, நீ எப்படி கொடுக்கணும்னு தெரியுமா, வாழ்க்கையில இனிமே அவன் யார்த்தையும் போய் இல்லைன்னு கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச சினிமாக்காரர் என்னமே எனக்கு தெரியல, அந்த ஆள்கிட்ட அந்த பண்பு 20-40 யார் திருநெல்வேலிக்கு பிள்ளைமாருக்கு அவரையும் கொடுக்கணும். சில நேரம் என்கிட்ட விளையாட்ட சொல்லுவார், நானும் பிள்ளைமாரி தான் தெரியுமா, கேரளாவில் எங்களையும் பிள்ளைமா இருப்பாங்க நாயர் அப்படின்னாரு. ஒன்றும் கிடையாது. ஜீவானந்தத்தை பார்த்து கலைவாணர் தான் கூட்டு போயிருக்காரு. ஜீவானந்தத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்காரு. அவர் எப்படி பாடு ஜீவானந்தம், ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்ய ராமச்சந்திரன். எனக்கு ஜீவாலாம் கண்ணீர் வந்துடும். ஜீவா வந்து என்ன பண்ணிருக்காரு, தாம்பரத்தை குடியிருக்கிற பகுதியில் அவ்வை தொடக்க பள்ளியும் ஒண்ணுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. திறப்பு விழா காமராஜ் வர்றாரு. திறப்பு விழாக்கு காமராஜ் பாருங்க, ஜீவா எங்கே தானே குடியிருக்கான்னு இருக்காரு. ஆமா, வா அவனை பார்த்து போன்னு சாக்கடையெல்லாம் தாண்டி வேட்டி மடிச்சு கேட்டு போறாரு. ஜீவா ஒரு குடிச்ச உள்ள இருக்காரு. ஜீவா, நீ அடிக்கல் நாட்டின அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க போற வாடாங்க. அவரு உள்ளே சொல்ல, நீ போடா, நான் 1 மணி நேரம் கழிச்சு வாரேங்க. 1 மணி நேரம் கழிச்சு வாரேங்க. ஒண்ணுமே சொல்ல, காமராஜ் போயிட்டார். மேடையில் உட்கார்ந்துருக்கார். எல்லா கட்சியிலும் ஏக பேர் மேல காங்கிரஸ்லயும் உண்டு. அதுல ஒருத்தமே கேட்டுருங்க, ஜீவானதுக்காக நீங்க ஏன் உட்கார்ந்துருக்கீங்க. காமராஜ் சொன்னார்லாம், அவன் எல்லாம் இல்லைன்னா நான் முதலமைச்சர் ஆகிக்க முடியாதா, முட்டா பையில அவன் அவ்வளவு சேவை பண்ணியிருக்கான். இவரு 1 மணி நேரம் கழிச்சு மேடையில் வந்து ஜீவா உட்கார்றாரு. காமராஜ் மெதுவா கேட்டிருக்காரு, ஏன்டா இவ்வளவு நேரம், ஒரு வேட்டி தாண்டா இருந்தது, துவைச்சு காய போட்டிருந்தேன், அது உடுத்திட்டு வரணும்னு. இப்ப நம்ம தலைவனும் எந்த வீட்டுல வேட்டி அவுத்து வச்சானே தெரிய மாட்டேன். அதுக்கே போலீஸ் வச்சு, இல்லை அவங்க எல்லாம் தான் நம்மளை காப்பாத்தினாங்க. அவங்களதான் அப்படி கூட்டம் போட பேச, நான் வந்து பேச, இந்த வாய்ப்பெல்லாம் அவங்க தானே கொடுத்தாங்க.